அரிமளத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரிமளத்தில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரிமளம் பல ஆண்டுகளாக பேரூராட்சியாக இருந்து வரும் நிலையில் அரிமளம் 32 கிராம பஞ்சாயத்துகளை கொண்ட தனி ஊராட்சி ஒன்றியமாகவும் தனி பேரூராட்சியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வரும் நிலையில் அரிமளம் திருமயம் தார்காவில் இருந்து வருவதால் வருவாய்த்துறை உள்ளிட்ட பணிகளுக்கு திருமயம் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு நாள் வேலை கெடுவதாகவும் தாலுகா அலுவலகம் செல்ல 18 கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் பணிகளை விரைந்து முடிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் தெரிவிக்கும் அரிமளம் மக்கள் அரிமளத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும். இதனால் மருத்துவம், பொருளாதாரம் மேம்படும் என்றும் மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகும். நீதிமன்றம், சார் கருவூலம், தீயணைப்பு துறை, கல்லூரிகளும் வரும். இதனால் அரிமளத்தை தனி தாலுகாவாக உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அரிமளம் பேரூராட்சி பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சி, இது ஒரு அரிமளம் ஒன்றியம். இப்போ தற்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தாலுகாங்கிறது வந்து திருமயம் தான். அதாவது 18 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு தாலுகா இருக்குது. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை 18 கிலோமீட்டர், ஆலங்குடி 18 கிலோமீட்டர், அறந்தாங்கி 18 கிலோமீட்டர், ஏம்பலுங்கிறது 36 கிலோமீட்டர். ஆக நாங்கள் வந்து ஒரு மத்தியத்தில் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கோம். ஆக எங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ வசதியாக இருக்கட்டும், மருத்துவத்துக்காக இருக்கட்டும், கல்விக்காக இருக்கட்டும், ஒரு ஆதார் கார்டோ ரேஷன் கார்டு ஒரு சின்ன திருத்தமாக இருக்கட்டும், நாங்கள் தாலுகா ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு. புதுக்கோட்டை 18 கிலோமீட்டர் புதுக்கோட்டை போக வேண்டியிருக்கு, அறந்தாங்கி போக வேண்டியிருக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு துயரத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு திருமயத்துக்கு நேரடி பஸ் வசதிங்கிறது கிடையாது. அரிமளம் ஒன்றியங்கிறது 32 பஞ்சாயத்தை கொண்ட மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இது வந்து எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்றியத்தில் ஒரு தாலுகா என்பது இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தாலுகாங்கிறது இல்லை. அதே நேரத்தில் இதனால தான் எங்களுக்கு வருவாய்களும் ஒரு பக்கமாக பாதிச்சுக்கிட்டு இருக்குது. வர்த்தகர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. எல்லா வகையிலுமே எங்களுக்கு கல்வியாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகையால் எங்கள் வருங்கால சந்ததிகளை மனசில் வச்சு, எங்களுடைய வருவாய்களை மனசில் வச்சு, விவசாயிகளை மனசில் வச்சு நாங்கள் எங்கள் அரிமளத்துக்கு வந்து தனி தாலுகா வேணும்னு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். என் பேர் எம் குமார், அரிமளம். இதில் வந்துட்டு பொதுமக்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை வேறு அமைப்பெல்லாம் இருக்குங்க? இந்த உண்ணாவிரத போராட்டத்தில், கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் இதில் பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளும், விவசாயிகளும், வர்த்தகர்களும், பொதுமக்களும், பெண்கள், ஆண்கள் என எல்லோருமே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துருக்காங்க. இது சம்மந்தமாக அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு தனி தாலுகா ஆக்க வேண்டும், தனி தாலுகா எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான். போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு காரணத்தினால போக்குவரத்து வசதி, அதே நேரத்தில் எங்களுடைய வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்குது. 1962 பேரூராட்சி அவங்க தரம் உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும், வேலையில் இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ளது.
ஆகையால் எங்களுக்கு தனி தாலுகா என்பது அவசியம். பேர் என் பேர் எம். குமார், அரிமளம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சியில் கடந்த 60 ஆண்டுகளாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆகவேதான் நாங்கள் தாலுகா அலுவலகம் வேண்டும் என்று கேட்கிறோம். இங்கு பேருந்து நிலையம் இருந்தது, அது புறக்கரைக்கு சென்றுவிட்டது. சந்தை இருந்தது, புறக்கரைக்கு சென்றுவிட்டது. மருத்துவமனையாக இருந்தது, ஆரம்ப சுகாதார நிலையமாக மாறிவிட்டது. வளர்ச்சி இருக்கும் என்றால் பின்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு எந்த வளர்ச்சி வேண்டும், தொழிற்சாலை, கல்வி, மருத்துவ வசதி வேண்டும் என்றால் தாலுகா ஆக வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் ஏம்பல் ஒரு ஊராட்சி, ஆனால் அது அனைத்தும் வந்துவிட்டது. அது வர வேண்டாம் என்று நாங்கள் மறுக்கவில்லை, அங்கும் வரத்தான் வேண்டும். ஆனால் ஊராட்சியில் உள்ளது கூட பெருவராட்சி இல்லை. ஆகவே தான் இன்றைய தினம் நாங்கள் அடையாள உண்ணாவிரதம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல, மாவட்ட நிர்வாகத்தில் கொண்டு செல்ல பலவித சட்ட போராட்டங்களை எடுத்துள்ளோம். ஆனால் வழக்கும் நீதிமன்றத்தில் உள்ளது. ஆகவே இன்றைய விரைவில் இந்த தொகுதி அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறோம். அண்ணாமலை அரிமளம். எங்களுடைய மக்களுக்கு பிரதான ஒரு தாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கடமை. இது ஏதோ வந்துருச்சு என்று சொன்னார்கள். இப்போது வரவில்லை, மாற்றாக கேள்விப்படுகிறோம். இங்கே ஆலாங்குடி 18 கிலோமீட்டரு, புதுக்கோட்டை 18 கிலோமீட்டரு, திருமயம் 18 கிலோமீட்டரு, இப்படி அரிமளம் மையமானது. எங்களுக்கு போக்குவரத்துகளுக்கெல்லாம் தாலுகா ஆஃபீஸ் போனோம்னா ஒரு நாளை பூரா இங்கே பொழுதுக்கு கடந்து பத்தினியாக கடந்து பஜ்ஜியாக கடந்து நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க இப்படி அலைச்சல் தான் வரும். எந்த தீர்வு காணவில்லை. அதனால தான் நாங்கள் இந்த தாலுகா ஆக்க வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கையாக வச்சுருந்தோம். தாலுகா அறிவித்த பிறகு இப்போ மாற்றியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த தாலுகாவை ஆக்கி தர வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் மேன்மேலும் வெடிக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் மணி. ஊருங்கய்யா? ஊர் அரிமளம் பக்கம் சத்திரம். அரிமளத்தில் வந்து தனித்தாழ்வாக ஆக்க கோரி இன்றைக்கி தமிழக அரசை வலியுறுத்தி நாங்கள் மாபெரும் கடையடைச்சுன்னா வர்ற போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது எதனாலனா எங்களோட குழந்தைகளுக்கும் எங்களோட வசதிக்காக தான். இப்போ ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ மற்ற ஸ்கூல் சேர்க்கணுன்னா கூட நாங்கள் எல்லாத்துக்குமே தாலுகா ஆஃபீஸ் போகணும்னா நாங்கள் உண்மையாக தான் போகணும். இதுவே எங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா எல்லா வசதியுமே எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பிள்ளைகளை ஒரு நாள் நாங்கள் லீவ் போட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவோம். எங்களோட வீட்டு வேலையிலேருந்து வெளி வேலையிலேருந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நாங்கள் போகிறோம். அதுவே எங்களுக்கு இங்கே கிடச்சிச்சின்னா எங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே கிடச்சின்னா எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். காலையில் பஸ்ஸு 9 மணிக்கு பிள்ளைய ஸ்கூல் போகிற பஸ்ஸு ரொம்ப ஒரு பஸ்ஸு தான் வருது. அந்த பஸ்ஸில் போகிற பிள்ளைய ரொம்ப தொங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது. இதுவே எங்களுக்கு தாலுகா இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லா கோரிக்கையும் இங்கே நடத்துவோம்ல, அது எங்களுக்கு வேணும். அதனால தான் நாங்கள் இந்த போராட்டமே நடத்துகிறோம். மெயினாக ரேஷன் கார்டு கலைகிறோம். பிள்ளைகளோட ஆதார் கார்டில் ஒரு பேர் விட்டு போச்சுன்னா நாங்கள் இங்கேருந்து திரும்ப எழுதுறோம். ஒரு நாள் போனாலும் எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வரல இவங்க வரலன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கு அரிமளத்தில் தனித்தாகலாம் மாற்றி தரணும் சொல்லி நாங்கள் கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம். உங்கள் பேருங்க? ஷாந்தா.